ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ஒரு லட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் 3 செக்மெண்ட்டாட்ட வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு பூந்தி பண்ணிக்கலாம், ரெண்டாவது வந்துட்டு பாகு காய்ச்சிக்கலாம், அதுக்கப்புறம் போட்டு எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் லட்டு பிடிக்கிற மாதிரி. ஸோ 3 செக்மெண்ட்டாட்ட வரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பூந்தி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். கடலை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கடலை மாவோட மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தோம்னா, நான் இந்த கப்பில் இந்த அளவுக்கு கப்பில் ஒரு 3 கப் அளவுக்கு கடலை மாவு சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது போக வந்துட்டு சர்க்கரை நம்ம எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படின்னா, நான் இதே கப்பில் 4 கப் அளவு சர்க்கரை, இதை விட ஒரு பங்கு எக்ஸ்ட்ராவாக சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வெள்ளை சர்க்கரை அந்த மாதிரி. இப்போ இந்த கடலை மாவுக்கு வந்து நம்ம கலர் சேர்த்துறதுக்கு நான் வந்து மஞ்சத்தூள் தான் சேர்த்த போகிறேன். கலர் எதுவும் சேர்த்தலை, ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்த்தலை. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது கூட தண்ணி ஊற்றி ரொம்ப குழைய விடக்கூடாது, ரொம்ப தண்ணி வேற மாதிரி இல்லாமல் ஒரு பஜ்ஜி பதத்துக்கு வர மாதிரி நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பதம் ஓகே. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே நம்ம போட்டுட்டோம். இது மேலே நம்ம கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி மேலேயும் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி இதை நம்ம பாகு செய்கிற வரைக்கும் இது கொஞ்சம் ரெஸ்டிங் பொசிஷனில் விட்டுடலாம். ஸோ அப்போ எண்ணெய் ஃபுல் வெளியே வந்துடும். அடுத்தது பாகுக்கு தேவையான வேலை செய்யணும். இப்போ பூந்தி செஞ்ச அதே கடாயில் வந்துட்டு நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். பாகுக்கு வந்துட்டு நான் இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது. சர்க்கரை சேர்த்திக்கலாம். இப்போ இது கூடயே நம்ம என்ன சேர்த்திக்கலான்னா, ஏலக்காய் 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை இது பாகு கூட நம்ம சேர்த்திக்கலாம். பாகு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நமக்கு நெய் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எண்ணெய் எல்லாம் போய் நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துருக்கு. ஸோ இதை நம்ம மிக்சியில் போட்டுட்டு நல்லா ஒரு பொடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஜீரகம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். லட்டு பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் அடிச்சங்காட்டி எவ்வளோ சாஃப்டாக இவ்வளோ ஒரு ஜூஸியாக இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி மிக்சியில் அடித்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேகட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நான் முந்திரிக்கு கொஞ்சம் பொடிச்சு வச்சுருக்கேன், ஒரு 1 பாதியமாக இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு கலரி விட்டுட்டு நம்ம இனி ஆடுறப்போ உருண்டை பிடிச்சோம்னா லட்டு ரெடி. இந்த லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து இந்த தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thanks for watching.